இந்த நாளுக்குரிய ஒரு வாக்குதத்தம், ஒரு ஆதாரமாக, இந்த நாளுக்குரிய ஒரு ஆதாரமான ஒரு வார்த்தை, வாக்குதத்தமான ஒரு செய்தி மூலமாக சில ரகசியங்களை ஆவியானவர் நம் நடுவில் பேச வல்லவராக இருக்கிறார். எடுத்துக்கொள்ளலாம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். Thank you Jesus. 2 ராஜாக்கள். அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவன் அதிகம் என்றார். எப்படியா? ஒரு அருமையான ஒரு வார்த்தை தெரியுங்களா? இது உங்கள் ஒவ்வொருத்தரை பார்த்து கர்த்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்று, அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள். வாயில திறக்கணும். தேவனுடைய பிள்ளைகள் சபைக்கு வந்த உடனே நாம மாறினோம், மாடுகளாய் மாறிவிடும். மௌனமா இருக்க கூடாது. ஐயா, நீ சபையில கர்த்தரை சவுண்ட் ரொம்ப ஜாஸ்தி இருக்குங்களா? நீ சபைக்கு கர்த்தரை துதிக்க 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 இந்த தேவனுடைய வார்த்தையினால எந்த வேளையில உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று தெரியாது. அடைக்கப்பட்டிருக்கலாம் கதவுகள், அடைக்கப்பட்டிருக்கலாம் கதவுகள். ஆனால் தேவனுடைய வல்லமை உன்மேல் பலமாய் இறங்கும் பொழுது எல்லாமே பாருங்க, அடைக்கப்பட்ட கதவுகளை என் தேவனாகிய கர்த்தர் திறந்து கொடுப்பார். எப்பொழுது? உடைய வார்த்தை மூலமாக, உடைய வார்த்தை மூலமாக, உடைய வார்த்தை மூலமாக. இந்த வார்த்தையை உற்று கவனித்துக் கொண்டே இருங்க. இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 என்று உரைத்துக் கொண்டே இருங்க. தேவச்சனமே, உரைத்துக் கொண்டே இருங்க. அடைக்கப்பட்ட கதவை என் தேவனாகிய கர்த்தர் திறந்து கொடுப்பார். ஒரு வழியாய் வந்த பிரச்சனைகள் 7 வழியாய் கடந்து ஓடிவிடும். தேவச்சனமே பாருங்க. அதற்கு அவன், பயப்படாதே. முதலாவது, பயப்படாதே, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த செய்தி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் இயேசுவின் நாமத்தால். அவர்களோடு, இந்த உலகத்தாரோடு இருக்கிறவர்களை பார்க்கிறோம், நம்மோடு இருக்கிறவர். எப்படி சொல்றோமா? நாம் யார்? தேவனுடைய பிள்ளைகள். கர்த்தர் எங்க வாசம் செய்கிறார்? கர்த்தர் எங்க வாசம் செய்கிறார்? கர்த்தர் எங்க வாசம் செய்கிறார்? உள்ளத்துக்குள்ள வாசம் செய்கிறார். ஆமாவா இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? உள்ளத்துக்குள்ள கர்த்தர் வாசம் செய்கிறார். பரலோகம் வெறுமையாய் மாறிவிட்டது ஐயா. இந்த ஆலயம் தான் பரலோகம், அதாவது நம்ம இருதயம் தான் பரலோகமாக மாறி இருக்கிறது. இந்த கர்த்தர் வாசம் செய்கிற ஒரு கூடாரம், இயேசப்பா வாசம் செய்கிற ஒரு கூடாரம். அப்போ பரலோகம் வெறுமையாய் மாறிவிட்டால் அந்த இடத்துல தேவனுடைய தூதர்களுக்கு என்ன வேலை? நம்ம சூழ்நிலையா இருக்கிறாங்க. அவங்க என்ன தெரியுங்களா சொல்றாங்க? தேவனுடைய தூதர்கள். நான் தூதர்களை குறித்து சில இடத்துல ஒரு பைபிள் ஸ்டடி, ஒரு 14 சப்ஜெக்ட் எடுத்தேன். 14 சப்ஜெக்ட் சகோதரர் ஆராய்ச்சியில் எடுத்த பைபிள் ஸ்டடி தூதர்களை குறித்து, தூதருடைய தன்மைகளை குறித்து. முடிந்தா நம்ம எடுக்கணும், எனக்கு நேரம் இல்லை. பாத்தீங்கன்னாக்கா ஒரு பைபிள் நம்ம இதுக்கு முன்னாடி எல்ஷடாய் பைபிள் காலேஜ் சொல்லி நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். சில இடத்துல நம்ம ஆரம்பித்தோம், சில தாமதங்கள், சில இடத்துல நின்று விட்டது. அதை மறுபடியும் பைபிள் காலேஜ் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாமா? கிறிஸ்துவுடைய 14 மூல உபதேசங்கள், கிறிஸ்துவுடைய 14 மூல உபதேசங்கள். இதுதான் பிடிஎச் எடுக்கிறது. 14 கிறிஸ்துவுடைய மூல உபதேசங்கள் எடுப்பார்கள். நாங்கள் பாத்தீங்கன்னாக்கா, அதாவது கட்டளைகள், பழைய ஏற்பாட்டுல கட்டளைகள், எவ்வளவு கட்டளைகள் இருந்து எவ்வளவு கட்டளைகள் இருக்கிறது, அவ்வளவு கட்டளைகளை நாங்க எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க பிளான் பண்ணியிருந்தோம். அவ்வளவு கட்டளைகள் எல்லாம் எடுத்தாக்கா நமக்கு இந்த ஆயுசு போதாது. அவ்வளவு கட்டளைகள் எல்லாம் எடுத்தாக்கா நமக்கு இந்த ஆயுசு போதாது. 613 கட்டளைகள் பழைய ஏற்பாட்டுல எல்லாமே பைபிள் முழுமையாக அடங்கப்பட்டோம். முழு பைபிள் அடங்கப்பட்டோம்.
வேண்டாம் என்பது, இது செய்யக்கூடாது என்பது 365 கட்டளைகள், நீ இது செய்யணும் என்று 248 கட்டளைகள். இவ்வளவு கட்டளைகள் உண்டு. இதை குறித்து எடுக்கலாமான்னு சொல்லி யோசித்து வைத்தோம். அதுக்கு அடுத்தது நியாயாதிபதிகள் 16 நியாயாதிபதிகளை குறித்து சாமுவேல் கடைசி நியாயாதிபதி, சமஸ்த இஸ்ரவேல் ஜனத்துக்கும் தான் முதல் பேசவர் வரைக்கும் சமஸ்த இஸ்ரவேல் ஜனத்துக்கும் கடைசி நியாயாதிபதி. இந்த 16 நியாயாதிபதிகளை குறித்து எடுக்கலாமா? ஒவ்வொன்றாக எடுத்து வைத்திருக்கிறோம். கர்த்தர் கிருபை எப்போதுன்னு தெரியல. இந்த இடத்துல நம்ம ஆரம்பிப்பது பைபிள் காலேஜ். எனக்கு சண்டே ஈவினிங் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு பிளான். சண்டே ஈவினிங் ஒரு பைபிள் காலேஜ் மாதிரி, எல் ஷடாய் பைபிள் காலேஜ், அதாவது சர்வ வல்லமுள்ள தேவன். நான் அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை, இதுவும் ஒரு வார்த்தை, எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். அவர் சர்வ வல்லமுள்ள தேவன். சண்டே ஈவினிங் கொஞ்ச நாட்கள் ஆன உடனே நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான்ல இருக்குங்க. அதுக்காக தேவனுடைய பிள்ளைகள் ஜெபித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய சனமே பாருங்க, உலகத்தில் இருக்கிறவங்க நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். யார் தெரியுமா? கூட்டங்கள் அல்ல, பரலோகம். ஏனென்றால் கோடிக்கணக்கான தேவனுடைய தூதர்கள் கர்த்தரை இரவும் பகலும் ஆண்டுடைய சமூகத்தில் துதித்து ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்ம துதித்த உடனே நம்முடைய நடுவில் நம்முடைய இருதயத்துக்குள்ளும் இறங்கி வந்து விடுகிறார். அந்த இடம் வெறுமையாக ஆகிவிடுகிறது. தேவச்சனமே வெறுமையாக மாறிவிடுகிறது. நம்மோடு சேர்ந்து தேவனுடைய தூதர்கள் என்னத்தில் நான் சொல்கிறார்கள், நானும் ஆராதனை பங்கு கொள்ளட்டுமா? இப்ப ஆராதனை செய்தீங்களா? நம்ம ஆராதனை செய்தீங்களா? கர்த்தரை துதித்தீங்களா? அல்லேலூயா என்னுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தணும் இல்லையா? நம்மோடு சேர்ந்து தேவனுடைய தூதர்களும் கர்த்தரை ஆராதிக்கிறார்களா? நம்ம கிட்ட பர்மிஷன் கேட்கிறாங்க, நாங்களும் உங்களோடு இணைந்து கொள்ளட்டுமா? நாங்களும் கர்த்தரை துதிக்கட்டுமா? மகிமையுள்ள ராஜாவை துதிக்கட்டுமா நாங்களே என்று? அல்லேலூயா. தூதர்களுக்கு தன்னுடைய ஜீவனைய ரத்தத்தை கொடுக்கவில்லையா? நமக்காக இறங்கி வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். தூதர்களை நியாயத்திற்கு அதிகாரத்தை தேவனுடைய கரத்தில் கொடுத்திருக்கிறார். தள்ளப்பட்ட தேவனுடைய தூதர்கள், தள்ளப்பட்டவர்கள் பிசாசுகளாய் மாறிவிட்டார்கள். அவர்களை நியாயத்திற்கு அதிகாரத்தை கரத்தில் கொடுத்திருக்கிறார். தேவச்சனமே பாருங்க, 5 மாதங்கள் கண்ணீர் கனிமனை போல பாதுகாத்து வந்தார். 6வது மாதத்துக்குள்ளே கால்களை வைத்திருக்கிறோம். நினைத்துக் கொள்ளலாம், இந்த மாதம் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காதா? இந்த மாதம் 5 மாதங்களை போல சபிக்கப்பட்ட ஒரு மாதங்களாய் இருக்குமா? நிச்சயமா சொல்கிறேன், உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசம் இல்லை என்றால் தேவனுடைய மகிமையை பார்க்க மாட்டீங்க. இன்னைக்கே இயேசுவின் நாமத்தால் எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும். இந்த நாள் என் குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கணும். போன மாதம் 4ஆம் தேதி நினைக்கிறேன், ராபோஜன நாட்கள் முதல் வாரம் முதல் சண்டே தாயார் ராபோஜன் எடுத்தாங்க. அவங்க எனக்கு காண்பித்தாங்க, மகன் கரத்தை இப்படி வச்சுன்னா நான் ராபோஜன் எடுத்தேன், நான் கரத்தை வச்சு நான் ராபோஜன் எடுத்தேன்னு சொல்லிட்டு சிரிச்சுன்னு சொன்னாங்க. அந்த சாட்சியை சந்தோஷமா ராபோஜன் எடுத்த உடனே எங்கதான் இருக்கிறது தழும்புகளால் எப்படி தெரியுமா? அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களை போய் கேட்டு பாருங்க, பெரிய டாக்டர்கள். அதாவது உச்சி முதல் உள்ள பாதம் வரை ஆயிரக்கணக்கான வியாதிகள் உண்டு. அது மெடிக்கல் ஃபீல்டில் எப்படி பிரிப்பார்கள் என்றால் 39 வகையாக பிரிப்பார்கள் ஒரு குரூப். அந்த மாதிரி 39 குரூப்பாக பிரிப்பார்களாம் தேவச்சனமே. இந்த ரகசியத்தை பாருங்க. இப்போ 39 குரூப்பாக பிரிப்பார்களாம் மெடிக்கல் ஃபீல்டில். 39 உச்சி முதல் உள்ள பாதம் வரை ஒரு குரூப்ல இவ்வளவு வகையான வியாதிகள் அடங்கப்பட்டிருக்கு, இன்னொரு குரூப்ல இவ்வளவு வகையான வியாதிகள் அடங்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்பொழுது ஏன் 39 குரூப் பிரிக்கணும்? ஏசப்பா 39 அடிகள் அடிக்கப்பட்டார். 600 போர் வீரர்கள் அவளை சூழ்ந்து மிதித்தார்கள். காலால கணத்தில் அறைந்தார்கள்.
சாட்டை வாரை எடுத்து அவர் 39 அடிகள் அடித்தார்கள். ஏன் 39 அடிகள் அடிக்கணும்னு சொல்லி பார்த்தாக்கா, ரோமுடைய கலாச்சாரம் என்னவென்றால் 40 அடிகள் அடித்தால் அவர் விடுதலையாக்கப்பட வேண்டும். 39 அடியோடு அடித்து விட்டால் மரணத்துக்கு பாத்திரர். அந்த தேசத்துல, இஸ்ரவேல் தேசத்துல பாத்தீங்கன்னாக்கா, யாராவது தவறு செய்தால் ரோமர்கள் தண்டிப்பார்கள். அப்போ 39 அடி அடிச்சிருவாங்களாம். அவங்க எதிர்பார்ப்பாங்க, இன்னொரு அடி அடிங்க, என்ன இன்னொரு அடி அடிங்க, ஏன்னா 40 அடி அடிச்சா நான் விடுதலை ஆகிடுவேன். அவர்கள் அப்படியே 39 அடி அடித்துட்டு சாட்டியை கீழே போட்டு விட்டால் கதறி கண்ணீர் சிந்தி புலம்புவார்கள், ஐயோ நான் மரணத்துக்கு பாத்திரனாய் மாறிவிட்டேனே என்று. ஏசப்பாவை 39 அடி அடித்தார்களாம். வசனம் என்ன சொல்லுது தெரியுங்களா? அவருடைய தழும்புகளால் சுகமான, அவருடைய தழும்புகளால் தான் சுகமான தேவச்சனமே. இப்படியா உழப்பட்ட நிலத்தை போல மாறிவிட்டதா? அவருடைய சரீரம் உழப்பட்ட நிலத்தை போல மாறிவிட்டதா? 39 அடி அடிய தழும்புகளால் 39 வியாதி குரூப்புக்கு குணமாகிறோம். ஐயா, ஒரு காரணம் தட்டலாமா? இதெல்லாம் நம்ம காரணம் தட்டலாம். எவ்வளவு பெரிய ரகசியம் தெரியுங்களா? இதெல்லாம் 39 குரூப்புள்ள வியாதிகளுக்கு 39 அடி தழும்புகளால் நம்ம குணமாகி இருக்கிறோம். ஏன் நம்முடைய தழும்புகளால் குணமாகிறோம்? ஆண்டுடைய தழும்புகளால குணமாகிறோம். என்னுடைய பிள்ளைகளை கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. பசங்க கொஞ்சம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அதனால்தான் தாயார் குணமாகி இருக்கிறாங்க. எப்படி தெரியுமா? அவருடைய தழும்புல அந்த ரத்தம் வழிந்து ஓடினது ராபத்துல எடுத்தாங்க. இயேசுவின் அவங்க சொன்னாங்க, மகன் நான் இப்படிதான் கரத்தை வச்சு எடுத்தேன், அந்த கரத்தை விட நான் முழுமையா காட்டல உனக்கு. அந்த கரத்தை நான் இப்படி வெடிச்சு இப்படிதான் மடக்கி வைக்கிறது, என் விரல்களை நான் மடக்கி வைக்கிறேன். ஆண்டவர் பார்க்கிறாரு. மனிதன் முகத்தை மாத்திரம் நான் பார்க்க முடியாது. தேவனாகிய கர்த்தர் இருதயத்தை பார்க்கிறவர். அல்லேலூயா. இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவன நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் தேவன் விசுவாசித்துக் கொண்டே இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் எங்களோடு இருக்கிறவர்கள் அதிகம். தனி மனிதன் அல்ல, நான் தனிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிற தனி மனிதன் அல்ல. கர்த்தர் உனக்குள் இருந்தால் தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தனி மனிதர்கள் அல்ல. பரலோகமே உன்னை சூழ்ந்திருக்கிறது. படுத்தாலும் எழுந்தாலும் நின்றாலும் அமர்ந்தாலும் போனாலும் வந்தாலும் கண்ணீர் சிந்தினாலும் கர்த்தர் உன்னோடு இருக்கும் பொழுது பரலோகமே உன்னோடு இருக்கிறது. தேவச்சனமே, பரலோகமே உன்னோடு இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நான் மறுபடியும் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து நான் உரைத்துக் கொண்டிருக்கிறேன். எந்த வேளையில கர்த்தரை ஆசீர்வதிப்பாரும் தெரியாது. விழிப்புணர்வோடு இந்த வார்த்தையை உற்று கவனித்து கேட்டுக்கொண்டே இருங்க. பரலோகம் திறக்கும். தேவனுடைய மகிமை உன் மூலமாக வெளிப்படும். இயேசுவின் நாமத்தினால் அல்லேலூயா. பரலோகம் திறக்கும். தேவனுடைய மகிமை உன் மூலமாக வெளிப்படும். தேவனுடைய மகிமை உன் மூலமாக வெளிப்படும். ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. சாபம் அல்ல, ஆசீர்வாதத்தை பெறுவீங்க. சாபக்கட்டுகள் ஒடிந்து விடும். ஆசீர்வாதமான மகிமையான வல்லமைக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். தேவஜனமே, ஐயா, கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கடைசி நாட்கள்ல நம்ம நின்று கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகள் உணர வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள் கடைசி நாட்கள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நான் என்னென்ன செய்யணும்? ஐயோ, என் ஜெப ஜீவியத்தை நான் அதிகரிக்கணும். என்னுடைய பாத்தீங்கன்னா ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் பரிசுத்தமாக்கணும். இன்னும் பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை நான் தொழுது கொள்ள வேண்டும் என்று தேவனுடைய பிள்ளைகள் அவருடைய சமூகத்துல காத்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, இதுக்கு முன்ன போல இல்லை. 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷத்தை போல அல்ல. நீ கூப்பிடுகிற வெல்ல என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு மறு உத்தரை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஐயா, 200 வருஷத்துக்கு முன்பாக
அந்நிய பாஷைகளெல்லாம் பார்க்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல 2 இடத்துல அவ்வளவுதான் பேசிக் கொண்டிருப்பார்கள். இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்நிய பாஷை பேசுகிறார், வாயில திறந்து அந்நிய பாஷைகள் பேசுகிறார்கள். ஏன் தெரியுமா? மாம்சமான கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யாருடைய ஆவியா? கர்த்தருடைய ஆவியை ஊற்றுவார்கள் என்ற சொன்னது. கடைசி நாட்களில் நின்று கொண்டிருக்கிறோம். தேவன்று அப்பா டேடின்னு கூப்பிடுங்க, இறங்கி வந்து விடுவார். இயேசுவே கூப்பிடுங்க, இறங்கி வந்து விடுவார். மலையை போல இருக்கிறவர், மலையை போல இருக்கலாம், பெரிய கண்மலை போல இருக்கலாம். டேடி இயேசுவே கூப்பிடுங்க, பனியை போல உருகி ஓடி வருவார். பனியை போல உருகி ஓடி வருவார். நம்முடைய சத்தத்துக்காக ஆண்டவர் காத்திருக்கிறார். நம்முடைய சத்தத்துக்காக தேவன் காத்திருக்கிறார். என் மகன் என்னை கூப்பிட மாட்டாரா, என் மகள் என்னை அழைக்க மாட்டார் என்று ஆண்டவர் காத்திருக்கிறார். கூப்பிடுகிற வேளையில அவர் கண்மலையா இருந்து இறங்கி வந்து இறங்கி ஓடி வருவாரா, பனியை போல இறங்கி ஓடி வருவாரா. அவருடைய பிள்ளைகள் நடுவில் தேவன் கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அளவில்லாமல் ஆவியானவர் ஊற்ற காத்திருக்கிறார். அளவில்லாமல் அவருடைய வரங்களினால் நம்மை நிரப்ப காத்திருக்கிறார். 9 வரங்கள் அல்ல, 16 வரத்தினால தேவன் உங்களை அலங்கரிக்க அவர் காத்திருக்கிறார். 16 வரங்கள், 9 கனினால கர்த்தர் உங்களை அபிஷேகிக்க காத்திருக்கிறார். தேவ ஜனமே, 16 வரங்களின் மூலமாக எங்க இருக்கிறது? ரோமர் புத்தகத்தில் இருக்கிறது விதி வரங்கள். ரோமர் புத்தகத்தில் இருக்கிறது 16 வரங்களினால கர்த்தர் பிள்ளைகளை அலங்கரிக்க காத்திருக்கிறாரே, காத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் உடைய ஜெப ஜீவியங்கள் ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் இருந்திருக்கிறது. இதுவரைக்கும் உடைய ஜெப ஜீவியங்கள் ஒரு பாடலோடு ஒரு அதிகாரத்தோடு நீங்க அப்படியே தாமதப்படுத்திருக்கலாம். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒருவனும் தரிசிக்க முடியாது. வேதவசனம் உரைக்கிறது, பரிசுத்த அலங்காரத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். காத்திருக்க வேண்டும் ஆண்டுடைய சமூகத்தில். ஆண்டவரே, நான் இன்னும் அதிகமாக வேதத்தை 10 அதிகாரத்தை ஒரு புத்தகத்தை நான் தியானிக்க எனக்கு கிருபை செய்யுங்க இயேசப்பா. தகப்பனே, கண்களை மூடினால் பரலோக தரிசனங்களை நான் பார்க்க எனக்கு கிருபை செய்யுங்கப்பா. ஏன் கர்த்தர் இதை பேசுறாருன்னு தெரியல. அப்ப ஏதோ தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தேவன் விரும்புகிறார். அதனாலதான் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக் கொண்டிருக்கிறார். இன்னும் எங்கள் ஜெப ஜீவியங்களை கர்த்தர் இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவரின் உள்ளத்துக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிறார். என் ஜனங்களும் அப்படிதான் இருக்க வேண்டும். ஐயா, நாங்கள் மாத்திரமும் அல்ல, நீங்களும் அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஏதோ 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் அல்ல, இரவும் பகலும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும். கர்த்தர் வருவதற்கு அநேக அடையாளங்கள் உண்டு. அதில் 2 அடையாளத்தை சொல்லி இந்த செய்திகளை நான் கடந்து போகலாம் என்று நான் விரும்புகிறேன். கடைசி நாட்கள் என்று எப்படி சொல்கிறார்கள்? எதை வைத்து சொல்கிறார் சொல்லுங்க. ஆண்டவருடைய வருகை, கடைசி நாட்கள், அப்புறம் வேற யாராவது எதை வைத்து சொல்கிறார்கள்? அக்கிரமங்கள் பாவங்கள் அதிகரிக்கிறது. அதுகளுக்கு பேசலாங்களா? நான் எதுவும் செய்ய மாட்டேன். பேசுங்க. உங்களுக்கு கொஸ்டின் கேட்கும், நான் உங்களுக்கு பாட்டு பாடுங்க, வசனம் பண்ணிங்க, நான் சொல்ல மாட்டேன். பேசலாம். எதை வைத்து கடைசி நாட்கள்? உபத்திரங்கள். அதுக்கு அடுத்தது சொல்லுங்க. தேசத்துக்கு விரோதமாக தேசம் எழுதும் கொலை நோய்கள். சொல்லுங்க. கரெக்ட் சொல்லுங்க. யுத்தங்கள், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சிகள். மத்திய 24ஆம் அதிகாரம் முழுமையாக நாமே அதுலேயே 3 வகையாக பிரிக்கலாம். மத்திய 24ஆம் அதிகாரத்தை 3 அதை 3 பாகமாக பிரிக்கலாம். ஒன்று அதில் ரகசிய வருகை இருக்கிறது, போர்கள், யுத்தங்கள். அதான் யுத்தங்கள். அதுக்கு அடுத்தது அதில் ரகசிய வருகை பார்க்கலாம் மத்திய 24ஆம் அதிகாரத்தில்.
அதுல பாத்தீங்கன்னாக்கா 2வது வருகை அதுல குறிப்பிட்டிருக்கும். கடைசி காலத்துல என்னென்ன சம்பவிக்கும், இந்த 3 காரியத்தை பார்க்கலாம். அதுக்கு வேற யாரு? நாங்க எப்படி தெரியுமா கடைசி காலத்தை பிரிக்கிறோம்? ஒரு பைபிள் டீச்சர் வந்து நாங்க எப்படி தெரியுமா கடைசி காலத்தை பிரிக்கிறோம்? பைபிள் காலேஜ்னாக்கா வேதத்தின் பிரகாரம் 1000 வருஷம் அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் கணக்கு. ஆமாவா இல்லைங்களா? 1000 வருஷம் அவருடைய பார்வைக்கு ஒரு நாள் கணக்கு. ஆமாவா இல்லைங்களா? இப்போ எவ்வளவு வருஷம் முடிஞ்சிருக்கிறது? 1000 வருஷம் முடிஞ்சிட்டு இருக்குங்களா? இப்போ ஒரு கணக்கு நம்ம ஒன்று பார்க்கலாம். ஒரு பைபிள் டீச்சிங் மாதிரி ஒரு கணக்கு ஒன்று நம்ம பார்க்கலாம். மனிதனை எத்தனாவது நாள் படைத்தார்? 6வது நாள் படைத்தார். ஒன்றிலிருந்து அப்படியே வரிசையாக எடுத்துக்கொண்டு வந்தால் 6 நாள் படைப்பு முடிந்து விட்டது. 7வது நாள் அவர் ஓய்ந்திருந்தார். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நாளாக தன்னுடைய நாளாக மாற்றிக் கொண்டார். அப்போ சனிக்கிழமை இருந்தது, இப்பொழுது அது ஓய்வு நாளாக ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் மாற்றி கொடுத்து விட்டார். அப்போ சனிக்கிழமை இருந்தது, இப்போ ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் மாற்றி கொடுத்து விட்டார். சின்ன ஒரு கணக்கு சொல்றேன். ஆதாமிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்க, அப்ரஹாம் வரைக்கும் 2000 வருஷம். ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம். ஆபிரகாமிலிருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் 2000 வருஷம். எவ்வளவு வருஷம் ஆச்சு? 4000 வருஷம் ஆச்சு. இயேசு கிறிஸ்துவிலிருந்து இப்ப நம்ம வாழ்கிற காலம் 2000 முடிஞ்சிச்சு. 2000 முடிஞ்சிட்டு இப்ப 2000க்கு மேல கடந்து வந்திருக்கோம். ஆமாவே இல்லைங்களா? கடந்து வந்திருக்கோம். அப்போ ஆதாமிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 2000 வருஷம். இது ஆணுடைய பார்வைக்கு எத்தனை நாட்கள்? 2 நாட்கள். ஆபிரகாம்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் எவ்வளவு காலம்? 2000 வருஷம். இது கர்த்தருடைய பார்வைக்கு எவ்வளவு நாட்கள்? 2 நாட்கள். மொத்தம் எவ்வளவு ஆனது? 4 நாட்கள் ஆச்சா இல்லைங்களா? 4 நாட்கள். அதுக்கு அடுத்தது இயேசு கிறிஸ்து காலத்திலிருந்து இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் வரைக்கும் 2000 வருஷம். மொத்தம் எவ்வளவு நாட்கள்? நாட்கள் எவ்வளவு ஆச்சு? 6 நாட்கள் ஆனது. இப்போ 7வது நாட்களுக்குள்ள கடந்து கொண்டிருக்கிறோம். தேவச்சி, இதுதான் கடைசி காலம். இதுதான் கடைசி காலம். தேவச்சனமே, ஒரு தகப்பன், நல்லா கேளுங்க, ஒரு தகப்பன் வெளிநாட்டுக்கு பிரயாணமாய் வெளிநாட்டுக்கு வேலை விஷயமா செல்கிறார். சிறு பிள்ளை. அந்த பிள்ளை வந்து, அப்பா நீங்க எங்க போறீங்க, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கும் பொழுது, மகன் நான் வெளிநாட்டுக்கு பிரயாணமாய் போகிறேன். எதுக்காகப்பா? நான் வேலை செய்து நிறைய பணம் சம்பாதித்துக் கொண்டு வருகிறேன். நீங்க எப்பப்பா வருவீங்க, நீங்க எப்போ வருவீங்க என்று கேட்கும் பொழுது, மகன் இதோ அந்த ஜனவரி முடிஞ்சிட்டு பிப்ரவரி வருது பாரு, அப்பொழுது நான் வரமாட்டேன். டாடி, ஜனவரினா என்ன டாடி? மகன் டிசம்பர்ல கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம் பார்த்தியா? டிசம்பர் மாதம். டிசம்பர்னா என்ன டாடி? தெரியல. அந்த பையனுக்கு சின்ன பையன், தெரியல டாடி. இங்க வான்னு தன்னுடைய பிள்ளை அழைத்துக் கொண்டு தன் வாசல் அண்டையில கொண்டு வந்து ஒரு மரத்தை காண்பிக்கிறார். லோரி பிரசன்னம் நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. ஒரு மரத்தை உற்று ஒரு மரத்தை காண்பிக்கிறார். மகன், இந்த மரத்தை பார். டாடி உனக்கு நல்ல ஒரு அடையாளத்தை காண்பித்து கொடுக்கட்டுமா? டாடி நல்ல ஒரு அடையாளத்தை உனக்கு காண்பிக்கட்டுமா? அந்த மரத்தை பார்க்கிறேன், அந்த மரத்துல என்ன இருக்குது டாடி? அந்த மரத்துல பழம், கனி இருக்கிறது. அந்த மரத்துல கனி இருக்கிறது. மகன், இந்த கனியெல்லாம் பழுத்து கீழே விழுந்து விடும். அப்போது இலைகள் எல்லாம் காய்ந்து கீழே விழுந்து விடும். விழுந்து விட்ட உடனே மரம் மொட்டையாய் மாறும், ஒன்றுமே இல்லாமல் மாறிவிடும். மறுபடியும் சின்ன சின்ன இலைகள். தன்னுடைய தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்கு ஒரு மரத்தை அடையாளமாய் காண்பிக்கிறார். ஒரு மரத்தை அடையாளமாய் காண்பிக்கிறார். இலைகள் எல்லாம் கீழே விழுந்து விட்டு சின்ன சின்ன இலை துளிர்விடும். அது பெரிதாக மாறும்.
மாறின உடனே அதுல சின்ன சின்ன பூக்கள் பார்ப்பாய் நீ மக. பார்த்த உடனே அந்த பூக்களில சின்ன சின்ன பழம் கனிகள், சின்ன சின்ன பழங்களை பார்ப்பாய். அது பெரிதாய் மாறும். அது பெரிதாய் மாறும். அந்த பழம் பெரிதாய் மாறி ஒரு நிறத்துக்கு வரும் மக. இல்ல ஒரு நிறத்துக்கு வரும். வந்த உடனே உன் தகப்பன் வெளிநாட்டிலிருந்து வரார் என்று நீ அறிந்து தன் பிள்ளைக்கு புரிய வண்ணமாக தன்னுடைய தகப்பன் ஒரு அடையாளத்தை காண்பித்து தூர தேசத்துக்கு செல்கிறார். இப்போது நான் வருவேன் என்று ஒரு அடையாளத்தை காண்பிக்கிறார். நம் தகப்பன் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் அநேக அடையாளங்கள் உண்டு. தேவச்சனமே, அநேக அடையாளங்கள் உண்டு. அதில் ஒரு அடையாளம் தான் இந்த 2000 வருஷம் பார்வைக்கு ஒரு நாள் கணக்கு. தேவன் நல்ல உச்சி கேளுங்க. தேவன் அவர்களை படைத்து ஏதேன் தோட்டத்தில் உலாவுகிறார். ஏதேன் என்பது ஒரு இடம், அதன் நடுவில் ஒரு தோட்டம். அது தோட்டம். அப்படி இருக்கும் பொழுது உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் காலையில உலாவல, குளிர்ச்சான வேலை காலையில உலாவல, சாயங்கால மாலை வேலை குளிர்ச்சியான வேலை நம் தேவனாகிய கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறார். உலாவின உடனே அவர்கள் நிர்வாணி என்று அறியப்பட்டார். தேவன் சபித்தார், அவர்களை புறம்பாக தள்ளினார். நம் தேவனாகிய கர்த்தர் முதல் ஆதாம் செய்த பாவத்தின் நிமித்தம் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு வந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மூன்றாம் ஆதாம் எல்லோரையும் மீட்டுக் கொண்டிருக்கிறார். எதற்காக தெரியுமா? எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று தன்னுடைய ரத்தத்தை சிந்திருக்கிறார். அடையாளப்படுத்தியிருக்கிறார். இது கடைசி நாட்கள். இப்ப விளங்கினதா? 6 நாள் ஆண்டவர் படைத்து 7வது நாள் அவர் மகிமையான நாளாக மாற்றினார். வெள்ளிக்கிழமை மனிதனை படைத்தார். சனிக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும் என்று. ஆனால் பாவம் செய்தார்கள், தேவனை விட்டு விலகினார்கள். இன்றைக்கு யோசித்து பாருங்கள் தேவ ஜனமே, யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. நரகம், பாதாளம் மனிதர்களுக்காக படைக்கவில்லை. பாதாளம், நரகம் மனிதர்களுக்காக படைக்கவில்லை. தள்ளப்பட்ட தூதர்களுக்கு தான் படைத்தது. யார் தெரியுமா தள்ளப்பட்ட தூதர்கள்? பிசாசு யார் தெரியுங்களா? எங்கெங்க மலை மேல, கல்லு மேல, குன்று மேல, பாறைகள் மேல எங்கெங்க அமர்ந்திருக்கான் பாருங்க. இதுதான் தள்ளப்பட்ட தூதர்கள். நாங்களும் தங்கள் தெய்வமாக மாற்றி அமர்ந்திருக்கிறார்கள். தேவச்சனமே, கர்த்தர் நமக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்திருக்கிறார். பாருங்க, 6 நாள் முடிந்து விட்டது ஐயா. 7வது நாள் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனாதானமா வாழாதீங்க. ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படித்து செவிகளை சாய்த்து இந்த வார்த்தையை கேளுங்க. 2 காது இருக்கிறது, ஒரு காதுல வாங்கி மறு காதுல விட்டு விடாதீங்க. உங்களுடைய இருதயத்துக்குள்ள எழுதி வைங்க. இருதயம் என்கிற கற்பலைகளை எழுதி வைங்க. இந்த வார்த்தையை நான் கடைசி நாட்களில் வாழ்கிறேன். இயேசப்பா வருகிற நாட்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் வருகிற ஒரு நாட்களில் எப்போ வருவார் என்று தெரியாது. கர்த்தர் வருகிற ஒரு நாட்களுக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். பாருங்க, அக்கினி நதி அவருடைய சமூகத்திலிருந்து புறப்பட்டு ஓடுகிறது. மெசேஜ் ஆர்டர் சேஞ்ச் பண்றாரு. என் மெசேஜ் ஆர்டர் மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்க. டேனியல் 7ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. டேனியல் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஒரு வசனம் படிக்கலாங்களா? 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்படியா? அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. 1000 பேர் அவர்களை சேவித்தார்கள். கோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். ஐயா,
இருந்தது? புஸ்தகங்கள் திறக்கப்பட்டது. ஜீவ புத்தகம் என்ற டாபிக் வரும் பொழுது இந்த வசனத்தை நான் விவரிப்பேன். இது ஜீவ புத்தகம் வார்த்தை. இந்த வார்த்தை வரும்பொழுது நான் விவரிப்பேன். எப்படியா? அக்கினி நதி எங்கெங்கு ஓடிற்று? ஆண்டவருடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடிற்று. ஏதோ ஏனதானமா இருக்காதீங்க அவருடைய சமூகத்துக்குள்ள. இது கர்த்தர் உலாவிக் கொண்டிருக்கிறவருடைய பரிசுத்த ஸ்தலமாக இருக்கிறது. தேவனுடைய மகிமையை முகமுகமாக இந்த இடத்தில் நான் உணர்ந்திருக்கிறேன். தேவனுடைய சாயலே இதோ இந்த பகுதியிலே நான் முகமுகமாக நான் உணர்ந்திருக்கிறேன். தேவ ஜனமே, அது சொல்லும் பொழுது தேவனுடைய பிரசன்னம் என்னை நிரப்பிக் கொண்டே இருக்கிறது. தேவனுடைய சாயலை கண்ட ஒரு ஊழியக்காரனாய் உங்கள் நடுவில் நான் பிரசங்கிக்கிறேன் இந்த வார்த்தையை. இதோ ஒரு புத்தகம் திறக்குகிறது. கடைசி நாட்களில் எங்க தெரியுமா? வெள்ளை சிங்காசனத்துல அவர் அமர்ந்து நியாயம் தீர்க்கும் பொழுது ஒரு சிங்காசனம் எப்படிப்பட்டது? வானமுடைய சிங்காசனம், பூமியோட பாதப்படி ஐயா. அந்த சிங்காசனம் எப்படிப்பட்டது? வார்த்தை உரைக்கிறது ஐயா, நல்லா கேளுங்க. வார்த்தை உரைக்கிறது. அந்த சிங்காசனம் எப்படிப்பட்டது? உயரமும் உன்னதமான சிங்காசனம். உயரம் உன்னதமான சிங்காசனம். அவர் பரலோகம் எவ்வளவு வானத்துக்குள்ள இருக்கிறதுன்னு தெரியாது. ஆனால் வேத வசனம் பரதேசி எங்க இருக்கிறது என்றால் 3வது வானத்துக்குள்ள இருக்கிறது பரதேசி. திட்ட தெளிவாக பவுலடியார் எழுதி வைத்திருக்கிறார். பரதேசி எங்க இருக்கிறது? 3வது வானத்துக்குள்ள இருக்கிறது. இந்த ஏதேன் தோட்டம் தான் பரதேசியாய் மாறி இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகம் உரைக்கிறது. ஏதேன் தோட்டம் பரதேசியாய் மாறி இருக்கிறது என்று தேவச்சனமே ஆண்டவர் புத்தகத்தை திறக்கிறார். கடைசி நாட்களிலே நியாய சங்கம் அமரப் போகிறது. என் தேவனாகிய கர்த்தர் புத்தகத்தை திறக்கிறார். என்ன புத்தகம்? ஜீவ புத்தகம். யார் பரிசுத்தத்தோடு கர்த்தருக்காக வாழ்கிறார்களோ, யார் ஆண்டவருக்காக ஜீவிக்கிறார்களோ, யார் கர்த்தரை சேவிக்கிறார்களோ, இந்த கடைசி நாட்களில் யார் வைராகியத்தோடு கர்த்தருக்காக எழுதி ஜொலிக்கிறார்களோ, தேவ ஜனமே கர்த்தருடைய சத்தத்தை கேள். உண்மையாக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். வைராகியம் கொண்டு ஆவியானவர் இந்த வேளை பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனுடைய சத்தத்தை கேள். அநேக பேர் என்ன கேட்பாங்க, ஏன் நீ இவ்வளவு ஃபாஸ்டிங் போடணும், ஏன் நீ இவ்வளவு ஜெபிக்கணும், ஏன் நீ இவ்வளவு சமூகத்துல தேடணும்? ஐயா, ஆண்டுடைய சமூகத்துல நிற்க நான் தகுதி உள்ளவனாய் மாற வேண்டும். தேவ ஜனமே, தகுதி உள்ளவனாய் மாற வேண்டும். பல நாட்கள், பல மாதங்கள், ஏன் பல மாதங்கள் ஆண்டுடைய சமூகத்தில் வாசம் தரிக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தாவே, என் நியாய சங்கத்தில் நிற்கும் பொழுது நான் பாத்திரமாய் நிற்க வேண்டும். ஐயா, எப்படி தெரியுமா? அவருடைய சமூகத்திலிருந்து ஒரு நதி புறப்பட்டு ஓடுகிறது. அவருடைய சமூகத்தில் ஒரு நதி புறப்பட்டு ஓடி, படிங்க வசனத்தை படிங்க, 10வது வசனத்தை. எப்படியா? முதல்ல இருந்து படிங்க. அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. யார் தெரியுமா? அந்த 1000 பேர் யார் தெரியுமா? நீதிமான்கள் 1000 பேர். யார் அவரை சேவித்தார்கள்? நீதிமான்கள். கொஞ்சம் நீங்க யோசித்து பாருங்க. கொஞ்சம் நீங்க உங்களை யோசித்து பாருங்க. நீ நியாய தீர்ப்புல நிற்கத்துல தகுதி இல்லாதவனாய் நீ மாறக்கூடாது. நீ எச்சரிக்கையா இருந்த தேவ ஜனமே. நியாய தீர்ப்புல நிற்கத்துல தகுதி இல்லாதவனாய் மாறக்கூடாது. 1000 பேர் யாரை சேவித்தார்களாம்? கர்த்தரை சேவித்தார்களாம். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஆண்டவருக்காக வைராகியத்தோடு எழுந்து க்ளோரி. ஆண்டவருக்காக ரத்த சாட்சிகளாய் கூட மறிப்பதற்காக க்ளோரி. ஆண்டவருக்காக என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் ஆண்டவருக்காக அக்னி ஜோலைகளாய் பிரகாசிக்கிற அவருடைய பிள்ளைகள் 1000 பேர் அந்த இடத்துல நின்று என் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கிறார்கள். ஐயா, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அதனாலதான் நான் அந்த பாட்டை பாடுறேன். சீசன் என்பவன்
குருவை போலவே சீசன் என்பவர் குருவை போலவே தனக்காய் வாழாமல் தன்னை தருவானே, தனக்காய் வாழாமல் தன்னை தருவானையா. குருவுடைய அடிச்சுவடுகளுடைய அடிச்சுவடாய் மாற வேண்டும். தேவ ஜனமே மாற வேண்டும். 1000 பேர்கள் கர்த்தரை சேவித்தார்கள். அதுக்கு அடுத்தது கோடாகோடி பேர் அவருக்கு முன்பாக நின்றார்கள். இவர் யாருக்கு தெரியுமா? கிறிஸ்தவர்கள் தான் இதில் அதிகம். இவர் யாரும் தெரியுமா? ரட்சிக்கப்பட்டு ஏனதானமோ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஜெப ஜீவியத்தில் இல்லாதவர்கள், கர்த்தரை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். இவர்கள் பரலோகம் போவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இவங்களை கர்த்தர் பரலோக கதவை திறந்து, நல்லா பாருங்க, நல்லா பாருங்க, கர்த்தர் பரலோக கதவை திறந்து கோடிக்கணக்கான பேர் எப்படியா உயரமும் உன்னதமான சிம்மாசனம் இந்த சேர் அளவு எடுத்துடலாம். கர்த்தருடைய சிம்மாசனத்தை அளவு எடுக்க முடியாது. இந்த பூமி எங்க இருக்கிறது? வானத்துக்குள்ளதான் இருக்கிறது. பூமி வானத்துக்குள்ளதான் இருக்கிறது. அது எல்லாம் என்னன்னு தெரியல. கர்த்தருடைய சிம்மாசனம் எவ்வளவு பெரிதா இருக்கு. ஒரு மகிமை நிறைந்த தேவன், ஒரு மகத்துவம் நிறைந்த தேவனையா, ஒருவரும் செயல்படாத வழியில் அவர் வாசம் செய்கிற தேவன். அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, கதவை திறந்து மக கோடிக்கணக்கான பேர் நீங்க நியாயத்திற்கு நின்று கொண்டிருக்கிறீங்க. வா பரலோகத்தின் ஆண்டவர் அழைத்துட்டு போவா நினைக்கிறீங்களா? இல்ல, உன்னை ஏன் தெரியுமா நியாயத்திற்கு நிற்க வைத்திருக்கிறார் கர்த்தர்? உனக்குரிய தண்டனை கொடுக்க கர்த்தர் உன்னை நியாயத்திற்கு நிற்க வைத்திருக்கிறார். இந்த 1000 பேர் கர்த்தரை சேவிக்கிறார்கள். நீங்க ஜெபிக்கணும். இந்த நாள்ல இருந்து ஆண்டவரே, அந்த 1000 பேர்ல நானும் ஒருவனாய் மாற வேண்டிய இயேசப்பா, அந்த 1000 பேர்ல நானும் ஒருவனாய் இருக்க வேண்டிய இயேசப்பா நீங்க கேட்கணும். ஏனென்றால் அவருடைய ரத்தத்தையும் அவருடைய சரீரத்தையும் பங்குகளை வந்திருக்கிறோம். என்னவோ ஏனதானமோ அவருடைய ரத்தத்துக்குள்ள அவருடைய சரீரத்துக்குள்ள பானம் பண்ணாதீங்க. அவருடைய வசனம் 1 கொரிந்தியர் அதுதான் உரைக்கிறது. பவுலடியார் சொல்றாரு கொரிந்தி பட்டணத்துக்கு, தேவனுடைய பிள்ளைகளே, உங்களையே நீங்க நியாய தீர்ப்பு வைத்துக் கொள்ளாதீர்கள், நியாய தீர்ப்பு அறியாதீர்கள். நிதானித்து என்னதென்று சோதித்து அறிந்து பாருங்க. எழுதுகிறார் 11ஆம் அதிகாரத்துல, கொரிந்தி பட்டினத்துக்கு, பாவம் நிறைந்த ஒரு பட்டினத்துக்கு, விபச்சாரம் நிறைந்த ஒரு பட்டினத்துக்கு இவர் எழுதுறாரு. அந்த இடத்துல பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். கொரிந்தி பட்டினத்தில் பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். பரிசுத்த சபை இருக்கிறது. அந்த சபைக்கு எழுதுகிறார்கள், அபாந்திர பாத்திரத்தில் கை வைத்து விட்டு இந்த பரிசுத்த பாத்திரத்தில் கை வைக்க கூடாது என்று கர்த்தர் உரைக்கிறார். பாத்திரமா பாத்திரத்தில் கை வைத்து விட்டு இந்த பரிசுத்த பாத்திரத்துல உங்களை நீங்க சோதித்து அறிங்க. இந்த வேலை கர்த்தாவே, அந்த ஜீவ புத்தகம் திறக்கும் பொழுது அது என் பெயர் எழுதப்பட்டிருக்க வேண்டும் ஐயா. ஒரு அக்னி நதி புறப்பட்டு ஓடுகிறதல்லவா தகவனே, அந்த அக்னி நதி நரகத்துக்கு கொண்டு போக கூடாது. அந்த அக்னி நதி பாதாள நரகத்துக்கு கொண்டு போக கூடாது. ஆண்டவரே, 1000 பேர்களிலே நானும் ஒருவனாய் இருக்க வேண்டும், நானும் ஒருத்தியாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தரை நோக்குங்க. இந்த வேலை தேவ ஜனமே, அவரை அல்லாமல் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான தெய்வங்கள் இருக்கிறது. ஆனால் அதெல்லாம் தெய்வங்கள் இல்லை. அவர் ஒருவரே. இயேசு. அவர் ஒருவரே உலகத்தை ரட்சிக்கிறவர். அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். அல்லாமல் ஒருவனும் பரலோகத்தை பார்க்க முடியாது. அவரே அல்லாமல் ஒருவரும் பரலோகத்தை தரிசிக்க முடியாது. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கலாம் என்று நான் விரும்புகிறேன். இந்த வேளையில இயேசு கிறிஸ்து நம்மை மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஒரு
திருடன் திருடு விடுகிறான். ஒரு வக்கீல் யாருன்னு தெரியல, ஒரு வக்கீல் வாதாடுகிறான். வாதாடி ஜட்ஜிடத்திலிருந்து நியாயம் தீர்க்கிற அந்த சாசனத்தில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. ஒருவன் ஏதோ ஒரு தவறு செய்து விடுகிறார், ஒரு மனுஷன் ஏதோ ஒரு தவறு செய்து விடுகிறான். ஒரு வக்கீல் வாதாடி அந்த நியாயம் தீர்க்கிறோம். சாசனத்தில் ஒருவர் அமர்ந்திருக்கிறார். இவரை விடுதலையாக்கி, அந்த வக்கீல் விடுதலையாக்கி வாதாடி விடுதலையாக்கி கொண்டு வருகிறார். மறுபடியும் பாவம் செய்கிறார், மறுபடியும் கொண்டு வருகிறார், மறுபடியும் விடுதலாக்கிறார், மறுபடியும் 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 அவனுக்குள்ள ஒரு துணிகிரகம் வந்து விடுகிறது. ஐயோ, நான் என்ன செய்தாலும் எனக்காக ஒருவர் வாதாட இருக்கிறாரே, நான் என்ன செய்தாலும் எனக்காக பரிந்து பேசுகிறவர் ஒரு இருக்கிறாரே. அவன் வந்து அந்த கோர்ட்டு கூண்டில் ஏறின உடனே சுத்தி முத்தி பார்க்கிறான். ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. அழுகிறான், கண்ணு சிந்துகிறான். எனக்காக பரிந்து பேசுகிறவர் எங்கே? எனக்காக வாதாடுகிறவர் எங்கே? எனக்காக என்னை விடுதலையாக்க ஒருவர் இருந்தாரே எங்கே? பார்த்த உடனே எந்த இடத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கினாரோ அவரே நியாய தீர்க்கும் சிங்காசனத்தில் அமர்ந்து நியாய தீர்க்கிற இடத்தில் அமர்ந்து இருக்கிறார்கள். உங்களுக்கு புரிஞ்சிருக்கிறது நினைக்கிறீங்க? அவர் யார் என்று சொல்லி, இயேசு. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. இன்னைக்கு பிதாவுக்கு முன்பாக, அப்பா, இன்னைக்கு என் பிள்ளைங்க மனம் திரும்பிடுவாங்க, இன்னைக்கு என் பிள்ளைங்க என் சமூகத்துக்கு வந்துடுவாங்க. அதனாலதான் நாங்க படிச்சு நாங்க சொல்றோம், நீ நரகத்தை அடையக்கூடாது, சீக்கிரம் வந்துருங்க சபைக்கு. நீ லேட்டா வர்றது வாசுக்குள்ள நரகத்தை சாத்தான் உன்னை இழுத்து கொண்டு போய்விடுவார். ஆராதனை வேலைதான் ஒரு விடுதலை. அதனால்தான் நாங்க படித்து சொல்றோம், அங்க பார்க்காதீங்க, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஒரு பயபக்தியோடு கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. சின்ன சின்ன விஷயம் தான் உன்னை பரலோகத்துக்கு போவதற்கு தடைப்படுத்தும் தேவச்சனமே, தடைப்படுத்தும். உதாரணம் சொல்லட்டுமா? மோசே எடுத்துக்கொள்ளுங்க. எகிப்து தேசத்துல ஒருவனை கொலை செய்தான். எகிப்து தேசத்தில் ஒருவனை கொலை செய்து வந்து விட்டான். ஆனால் அவன் மரணம் வரும்பொழுது 9ஆம் வசனம் என்று நினைக்கிறேன், யூதா புத்தகம் 9ஆம் வசனம் நினைக்கிறேன், இல்ல 11ஆம் வசனம் நினைக்கிறேன், 2 வசனத்துல எதுவும் தெரியல. அந்த வசனத்தை நீங்க நினைத்து பாருங்க. அது எத்தனை வசனம்? 9ஆம் வசனம் படிக்கலாம். பிரதான தூதனாகிய மிகாவே துணியாமல் கர்த்தர் உன்னை கடிந்து கொள்ளுவாராக என்று சொன்னார். ஏன் தெரியுமா? மோசே எப்படிப்பட்டவர்? 5 புத்தகங்கள் எழுதின ஒரு மனுஷன். யோபு புத்தகத்தை மொழி மாற்றினது மோசேதான். ஹீப்ரு லாங்குவேஜுக்கு மொழி மாற்றினது மோசேதான். ஒரு சங்கீதத்தை எழுதியிருக்கிறார், 90வது சங்கீதத்தை எழுதினது மோசேதான். அப்படி இருக்கும் பொழுது தேவ சனமே பாருங்க, சிவந்த சமுதிரத்தை 2ஆக பிளந்தார். அற்புதங்கள், அடியாளங்கள், அதிசயங்கள் ஜனங்கள் பார்த்தார்கள், கண்டார்கள். மோசேனால அந்த எகிப்து, அந்த மோசேனால அந்த கானானை சுதந்திரிக்க முடியல. கண்மலை இடத்துல போய் பேசு அடித்தார். அது நிமித்தம் கர்த்தர் அந்த இடத்துல அவரை நிற்க வைத்தார். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு போகல. மோசே எப்படிப்பட்டவர் என்று தெரிந்து அவருடைய ஆத்மா என்கிற சரீரத்தை குறித்து பிசாசு என்ன செய்கிறான்? அவனை நான் நரகத்துக்கு கொண்டு போகுவேன். மோசேக்கே இந்த நிலைமை என்றால் நீயும் நான் என்றால் மோசேயோடு பெரியவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? மோசே ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறார், திருவிருந்து எடுத்திருக்கிறார். ஆண்டவரை முகமாக பார்த்த ஒரு மனுஷன், ஆண்டவருடைய சத்தத்தை அறிந்த ஒரு மனுஷன், இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலையாக்கின ஒரு மனுஷன். அவருக்கே அவருடைய சரீரம், அதாவது ஆத்மா என்கிற சரீரத்தை குறித்தே பிசாசு போராடுகிறான். அவனை பரலோகத்துக்கு, அதாவது பரலோகத்துக்கு தேவனுடைய சமூகத்துக்கு அனுப்ப மாட்டேன், நான் நரகத்துக்கு பாதாளத்துக்கு இழுத்து கொண்டு போவேன் என்று. உனக்கும் எனக்கும் எந்த நிலைமை யோசித்து பாருங்க.
கிருபை 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 காலத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவச்சனமே, கிருபை முடிகிற ஒரு சமயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். என்னுடைய பிள்ளைகள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஐயா. நான் நிச்சயமா சொல்கிறேன், அந்த 1000 பேர்களில் நாமும் ஒருவராய் இருக்க வேண்டும். நாமும் ஒருவராய் இருக்க வேண்டும். நாமும் ஒருவராய் இருக்க வேண்டும். என்னென்ன மாற்ற வேண்டுமோ நீ மாற்று. ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறாய். நீ ஜபத்தில் குறைவாக இருக்கிறாயா, ஆராதிக்கிறதுல குறைவாக இருக்கிறாயா, துதிக்கிறதுல குறைவாக இருக்கிறாயா, கர்த்தரை ஸ்தோத்திரத்துல குறைவாக இருக்கிறாயா, என்னென்ன குறைவு எல்லாவற்றையும் மாற்றுங்க. 1000 பேர்கள்ல நாமும் ஒருவராக இருக்கணும். தேவச்சனமே, இன்னைக்கு நமக்காக பரிந்து பேசலாம். அவர் தான் நாளைக்கு வெள்ளை சிங்காசனத்தில் அமர்ந்து நம்மை நியாயத்திற்க போகிறார். அந்த இடத்துல மன்னிப்பை நாம் பார்க்க முடியாது. பூமியில் இருக்கிற வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து மன்னிப்பும் விடுதலையும் என்ன கிடையாது. கொஞ்சம் உண்மையோடு வாழத்தை பாருங்க. கர்த்தருக்காக கொஞ்ச நாள் நம்ம ஓடலாம். கர்த்தருக்காக கொஞ்ச நாள் நம்ம ஜீவிக்கலாம். மறுபடியும் மறித்து விட்டால் மறுபடியும் ஒரு வாழ்க்கை என்பதெல்லாம் போய் காக்காவை பிறப்பாங்க, குருவியை பிறப்பாங்க, நாயை பிறப்பாங்க. இல்லையா, இதெல்லாம் மூட நம்பிக்கை. பிசாசு கொண்டு வந்த மூட நம்பிக்கை. மனிதனுக்கு ஒரே ஒரு வாழ்க்கை தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை கர்த்தருக்காக வாழ்ந்து விடலாம். அல்லேலூயா. திருவிருந்தில் நம்ம பங்கு கொள்ள வந்திருக்கிறோம். தாயாருக்கானவர் எப்படி அற்புதம் செய்தாரோ அதே வண்ணமாக உங்கள் ஒவ்வொருத்தருக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்யணும். இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடக்கணும். இயேசுவின் நாமத்தினால் உங்களே நீங்க ஒப்பு கொடுங்க. நியாய தீர்ப்புல நீங்களே உங்களவே நியாய தீர்ப்பு கொள்ளக்கூடாது. எல்லாரும் எழுந்திருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் சத்தத்தை நான் கேட்கணும். இந்த சத்தத்தை நான் கேட்கணும். இந்த வெளில